உண்மையான நோக்கம் என்னன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்றான், அடிக்கடி அல்லாஹுவை பத்தி, குர்ஆனை பத்தி, நபியை பத்தி, ஆகிரத்தை பத்தி அடிக்கடி ஞாபகப்படுத்த சொல்றான். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அப்படி ஞாபகம் செய்வதன் மூலம் முஃமின்களான நல்லடியார்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்கிறான். அதனால ஆகிரத்துடைய சிந்தனைய, மறுமையுடைய சிந்தனைய உள்ளத்துல கொண்டு வரதுக்கு அந்தந்த சூழல் தீனுடைய மாஹோல்கள்ல இருந்துதான் அந்த சிந்தனையை கொண்டு வரணும். ஆண்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அடிக்கடி கபறுகளை ஜியாரத் செய்யுங்க, கபரிஸ்தானங்களுக்கு போங்க, மையவாடிக்கு போங்க. ஏன்? அது உங்களுடைய ஆகிரத்தை ஞாபகப்படுத்தும். எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள், இந்த இடத்துல மண்ணுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நானும் இந்த இடத்திற்கு வர வேண்டும், நானும் மரணிப்பேன், எனக்கும் அல்லாஹு தஆலா மௌத்தை படைத்திருக்கிறான், நானும் இந்த கபராளிகளை போல மண்ணுக்கு கீழால வாழ வேண்டி இருக்கிறது, அதுதான் என்னுடைய அடிப்படையான வீடு என்ற சிந்தனையை கொண்டு வாரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஞாபகப்படுத்த சொன்னாங்க. மையவாடிக்கு, கபரிஸ்தானங்களுக்கு அடிக்கடி போக சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப குறுகிய ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல 50 வயதை பிந்தின தாய்மார்கள் வந்திருப்பீங்க, 60க்கு தாண்டியவர்கள் வந்திருக்கலாம். எங்களோட முழு வாழ்க்கையுடைய அளவும் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க, மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் மத்தியில தான் உங்களுடைய வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 60 வயது பிந்தினவர்கள், அவர்கள் 70க்கு முன்னால் அவர்களுக்கு மரணம் ஏற்படும். 100க்கு 20% தான் 70ஐ தாண்டி வாழுவாங்க, அல்லது 60க்கு முன்னால மரணிச்சு போவாங்க. பெரும்பாலும் 60 தாண்டும் பொழுது அவர் மறுமைக்கு தயாராகணும், கபருக்கு போறதுக்கு தயாராகணும். கபருடைய வாழ்க்கை ஆரம்பமாகும், மௌத்து வருவதற்கு ஆயத்தமாகும். அவ்வளவு பயங்கரமான காலம்தான் எங்கட கடைசி காலம். தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கைய ஒரு சோதனையுடைய வாழ்க்கையாக தந்திருக்கிறான். பரீட்சைக்கு இந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஒரு மாணவர் படிச்சு அவர் பரீட்சையுடைய அந்த பரீட்சை மண்டபத்தில் கலந்து கொண்டு அவர் பரீட்சை எழுதுகிறார். குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வினா தாள் அது அவர்கிட்ட வாங்கப்படும். அவர் பரீட்சை எழுதுவார். அதுக்கு பின்னால எழுதின அமைப்புல வச்சு அவருக்கு புள்ளி வழங்கப்படும். தாய்மார்களே, சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹலகல் மௌத வல் ஹயாத, மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு படைச்சிருக்கிறது. லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்த நல்லமல்கள் செய்து கொண்டு வருகிறார்கள், நல்லமல்கள் செய்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக. இது ஒரு பரீட்சை மண்டபத்தை போல. வினா ஏற்கனவே தொடுக்கப்பட்டிருக்குது, வினா எங்களிடத்துல கேட்கப்பட்டிருக்குது. மறுமையில கேட்கப்படுகின்ற கேள்விகள், கபருல கேட்கப்படுகின்ற கேள்விகளை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே ஞாபகப்படுத்தினாங்க. உங்களுக்கு இப்படி கேள்வி கேட்கப்படும், நீங்க இவ்வாறுதான் பதில் சொல்லணும் என்ற ஒரு முறை எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க.
அவ்வளவு ஒரு குறுகிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. மனிதனுடைய எல்லா செயலும் ஒரு மஷூரா அடிப்படையில, ஒரு ஆலோசனை அடிப்படையில, ஒரு பிளான்ல நடக்கும். வீட்டில திருமணம் அடுத்த மாசம் இத்தனாம் திகதி, அடுத்த வருடம் இத்தனாவது மாதத்தில் இத்தனாம் திகதி, நான் இந்த டேட்ல ஒரு பயணம் போறதுக்கு இருக்கிறேன், அல்லது இன்னொரு திகதியில எங்கட மகனுடைய திருமணம் நடைபெற போகுது, அல்லது இந்த நிகழ்வு நடக்க போகுது என்று எங்கட வாழ்க்கையுடைய எல்லா விடயங்களும் திகதி முடிவு செய்யப்பட்டி அந்த பிளானுடைய அடிப்படையில தான் வாழ்றோம். ஆனா மௌத்து அது பிளான் இல்லாதது. அது எந்த நேரத்திலும் வரலாம், அது திடீரென்று ஏற்படலாம். அதற்கு ஒரு வயசெல்லை கிடையாது, அதுக்கு ஒரு ஓர்டர் கிடையாது. குர்ஆன் சொல்லுது, நீங்கள் மௌத்தை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் மௌத்துக்கு தயாராகிக் கொள்ளுங்கள், நீங்கள் அனைவர்களும் மௌத்தை சுவைக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சிந்தனையை எங்கட உள்ளத்துல கொண்டு வரணும். வீட்டுடைய சூழலை பார்த்து 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 எங்கட வீடுகளை நாங்க கண்டு, எங்கட தோட்டம் துறவுகளை கண்டு, எங்கட சொந்தங்களோட இருந்து எங்களுக்கு மறுமையுடைய வாழ்க்கை மறந்து வைத்துட்டு எங்கட சிந்தனையில் இருந்து அப்படியே அது தூரமாகிவிட்டது. எங்கட சிந்தனை கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லذات, எல்லா இன்பங்களையும் உடைச்சி நொறுக்கக்கூடிய, எல்லா இன்பங்களையும் தகர்க்கக்கூடிய, இல்லாமலாக்கக்கூடிய மௌத்தை நினையுங்கள் என்று சொல்லல, மௌத்துடைய நினைப்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள், அதிகமாக மௌத்தை நினையுங்கள். ஒரு நாளைக்கு பல தடவை எங்களுக்கு எங்களோட கபர் எப்படி இருக்கும், நாங்க எப்படி மரணிப்போம், எங்களுக்கு எப்படி மௌத்து வரும், மறுமையில நாங்க எப்படி எதிர்பார்க்கப்படுவோம், கபர்ல எப்படி வாழ போறோம். ஒரு நேரம் வீட்டுல கரண்ட் கட் பண்ணினா, இரவுல திடீரென்று கரண்ட் போனா எங்களால் உறங்க முடியாது. வியர்வ, நெலும்பு, இருள், பயம், அச்சம், யாரையும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு நிலைமை. ஆனா கார இருளான, பயங்கரமான, நெருக்கமான ஒரு சிறிய அறையில பல 100 வருடங்கள் தங்கணும், பல 100 வருடங்கள் வாழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு எங்களுக்கு உலகத்துல வழிகாட்டினாங்க. பெண்கள் அல்லாஹு தஆலா உலகத்துல கண்ணியமான ஒரு படைப்பாக படைச்சிருக்கிறார். ஆண்களை போல அல்ல பெண்கள், ஒரு வித்தியாசமான படைப்பு. அல்லாஹு தஆலா பெண்களுக்கு இஸ்லாத்தில பெரியொரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது எங்கட கட்டுப்பாடு என்பது அது எங்களுக்கு உண்டான மறுமையுடைய தயாரிப்பு. தாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பிரயாணம் செய்தார்கள். அந்த காலம் வந்தால் மிஅராஜை பற்றி பேசுவார்கள். விண்ணுலக யாத்திரை, விண்ணுலக பயணம் என்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தை தாண்டி, சிதறத்தில் முன்தஹாவையும் தாண்டி, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அல்லாஹ்வுடைய தர்பாரை போய் சந்தித்தார்கள். அல்லாஹ்வோடு பேசினார்கள். காப கௌஸைனி அவ் அத்னா, அல்லாஹ்வோடு ரொம்ப நெருங்கினார்கள். அதற்கு பின்னால் தொழுகை பரிசாக கொடுக்கப்பட்டது. சுவர்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். யாரு சுவர்க்கவாதிகள், எதனால் சுவர்க்கம் போனார்கள், சுவர்க்கவாதிகளுடைய சுவண்டிகள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் அருட்கொடைகள், நியாமத்துகள், எல்லாத்தையும் பார்த்தாங்க. நரகத்தையும் பார்த்தாங்க. நரகத்துடைய அதாபுகளை கண்டாங்க. பூமிக்கு வந்தாங்க, சஹாபாக்களுக்கு பயான் செஞ்சாங்க.
சுவருக்கம் இப்படித்தான் இருந்துச்சு. சுவருக்கத்துல கண்ட விசேஷமான கூட்டங்களை சொன்னாங்க. இன்னின்ன கூட்டங்களை கண்டேன். நரகத்துல உள்ள அதாபுகளை கண்டாங்க. ஆண்கள் பெண்களாக அதாபு செய்யப்படுறாங்க. இரத்த ஆறுகளில் சில ஆண்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. கரைக்கு வட முற்படுறாங்க. திரும்ப அவர்களுக்கு கல்லால் அடிக்கப்படுகிறது. திரும்பவும் அந்த இரத்த வெள்ளத்தில் அவர்கள் குதிக்கிறார்கள். இப்படியாக அதாபு செய்யப்படுகிறார்கள். பெண்களுடைய அதாபுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். கடுமையாக அவர்கள் அதாபு செய்யப்படக்கூடிய காட்சிகளை கண்டார்கள். வந்து பயான் செய்தார்கள். பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அதிகமாக சதகா கொடுத்துக்கோங்க. தஸத்தக்ன ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார். பெண்களே, நிறைய சதகாக்களை கொடுங்க. வாழ்க்கையில நிறைய சதகா செய்யுங்க. ஏனென்றா நான் அதிகமாக பெண்களை நரகத்தில கண்டேன். அதிகமாக பெண்கள் தான் நரகத்தில இருப்பதாக கண்டேன். சதகா செய்யுங்க, இஸ்திக்ஃபார்கள் செய்யுங்க என்று பயான் செய்யும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ரோஷம் வந்துச்சு. அந்த பெண் எழுப்பி கேட்ட, யா ரசூலல்லாஹ், பெண்கள் ஏன் அதிகமாக நரகத்துக்கு போகணும்? பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களிடத்தில் இல்லாத பிரத்யேகமான 2 பாவங்கள் பெண்கள் தீக்கு. ஆண்கள் இல்லாத 2 தன்மைகள் பெண்கள் தீக்கு சொன்னாங்க. துக்ஸிருனல் லஅன, பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறதுக்கு காரணம், பெண்கள் அதிகமாக திட்டுவாங்க, ஏசுவாங்க. உங்க ஊர்ல ஏசுறதுக்கு திட்டுறாண்டுவாங்க, எங்க ஊர்ல திட்டுன்றது பதுவா செய்யறதுக்கு. உங்க ஊர்ல அதிகமா திட்டி போட்டுட்டாங்கண்டா நான் நினைக்கிறேன் அதிகமா பேசி போட்டாங்க, ஏசி போட்டுட்டாங்க, அதுக்கு சொல்லுவாங்க. ஆனா திட்டுறண்டு எங்க ஊர்ல சொல்றது பதுவா செய்யறது. நான் சொல்றது இந்த பதுவாவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துக்ஸிருனல் லஅன, பெண்கள் அதிகமாக பதுவா செய்வாங்க, குழந்தைகளை திட்டுவாங்க, பதுவா செய்து பேசுவாங்க. வாழ்க்கையில சில சோதனைகள் வந்தா மௌத்தானா நல்ல மண்டுவாங்க. கணவனோடு வாக்குவாதம் வந்தா நாம் மரணித்து அவங்களுக்கு விலங்கு மண்டுவாங்க. குழந்தைகள் ஏதாவது பிழை செஞ்சா நீ இப்படி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்லுது, வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஅஹு பில் கைர் வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் அவசரக்காரனாக, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளவு அவசரம் உண்டா, நலவு வந்தா அவனுக்கு துஆ கேட்டுக்கொள்வது போல ஷர்றுகள் ஏற்பட்டா பதுவாக்களை செஞ்சு கொள்வாங்க. வயதுல் இன்சானு பில் கைரி வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஅஹு பில் கைர். கைறுகள் வந்தா எப்படி துஆக்களை கேட்டுக்கொள்வார்களோ, வாழ்க்கையில சில சோதனைகள் வரும், பொறுக்க வேண்டி வரும். அந்த பொறுமை இல்லாம பதுவாக்களை செஞ்சு கொள்வாங்க. அடுத்து விட்டு பெண்களை திட்டுவாங்க, ஏசுவாங்க, பதுவா செய்வாங்க. லானத்துன்றதுதான் துக்ஸிருனல் லான, அதிகமாக லானத் செய்யற. இது பெண்கள்கிட்ட ஒரு வளமை. அரபிய கால பெண்கள்கிட்ட அந்த வளம் இருந்துச்சு. இது முதலாவது காரணம். வதக்ஃபுர்னல் அஷீர, கணவன்மாருக்கு மாற்றம் செய்வாங்க. இஸ்லாத்துல சொல்லுவாங்க, பெண்கள் ஆண்களுக்கு 2 கட்டுப்பாடுண்டா பெண்களுக்கு 3 கட்டுப்பாடாகும். ஆண்கள் கட்டுப்படணும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். அரபுல அத்தான்றது கழுத்தை கொடுத்தான்னு அர்த்தம். அத்தாண்டா தண்ட கழுத்தை கொடுக்கிற, அப்படின்னா எதையும் செய்யலாம், அவ்வளவு இத்தாத் வழிபாடு. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களோட கழுத்தை கொடுங்க, இத்தாத் செய்யுங்க, அடிபணியுங்க.
சொல்லுவாங்க பெண்களுக்கு 3 இத்தாத்தா, 3 வழிபாடு. அல்லாஹ்வுக்கு வழிபடணும், ரசூலுக்கு வழிபடணும், கணவனுக்கு வழிபடணும். இது அல்லாஹ் பெண்களுக்கு வச்சிருக்கக்கூடிய நிலை. கணவனுடைய பொருத்தம் ஒரு பெண்ணுக்கு தேவை. கணவனுடைய பேச்ச மீறி செயல்பட இயலாது. அல்லாஹு தஆலா அந்த இத்தாஅத்தை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கணவன்மாருக்கு மாற்றம் செய்வதனால உங்களை அதிகமாக நரகத்துல பார்த்தேன். தாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கிறான். ஒரு கட்டம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சில ஒட்டகங்கள் வந்துச்சு. நபி அவர்கள் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு சில ஒட்டகங்கள் வந்துச்சு. சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வந்த ஒட்டகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செஞ்சிச்சு, தலைய குனிச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒட்டகங்கள் உங்களுக்கு சுஜூது செய்துண்டா அதை விட நாங்க அஹக்கானவர்கள், உரிமையானவர்கள், நாங்க உங்களுக்கு சுஜூது செய்ய கடமைப்பட்டவர்கள் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இன்னும் ஒரு மனிதர் சுஜூது செய்ய முடியாது. லா யஸ்ஜுது அஹதுன் லி அஹத், எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னும் ஒரு மனிதர் சுஜூது செய்ய முடியாது. சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல் இன்ஹினா, அந்த குனிவது என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். சொன்னாங்க, மனிதர்களில் இன்னும் சில மனிதருக்கு சுஜூது செய்யும்படி நான் யாருக்காவது ஏவுவதாக இருந்தா ஒவ்வொரு மனைவிமாருக்கும் சொல்லுவேன், உங்களுடைய கணவனுக்கு சுஜூது செய்யும்படி. அந்த அளவுக்கு கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. கணவனுடைய கட்டுப்பாட்டில் சுவர்க்கம் தயாராகும் ஒரு பெண்ணுக்கு. இப்னு அபி துனியாவுடைய கிதாபுல மர்ஃபூஆன ரிவாயத் ஒன்று வருகிறது. ஒரு பெண்மணி இருந்தா, அவன் நபியிடத்துல வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்ப சுகையீனமாக இருக்கிறார். வாப்பவ சுகையீனம் விசாரிக்க, நோய் விசாரிக்க போக எனக்கு அனுமதி தாங்கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு போட்டு சொன்னாங்க, அனுமதியை கேட்கணும் என்றல்லப்பா, ஓண்ட கணவன்ட்ட கேட்கணும். அந்த பெண் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கணவன்ட்ட கேட்டேன், கணவன் அனுமதி தரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கணவனுக்கு கட்டுப்படு, போய் விடுண்டாங்க. இந்த பெண் அப்படியே போய்விட்டா. கொஞ்ச நாளைக்கு பின்னால திரும்பி வாரா, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன், என்னுடைய தந்தை மரணிச்சிருக்கிறார், மௌத்தாகிட்டா, ஜனாசாவுக்கு போகவா என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்ட கணவன்ட்ட அனுமதி கேளுண்டாங்க. கணவன் அனுமதி கொடுக்கல. அந்த பெண்ணும் அமைதியாக இருந்துட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு இப்ப வஹி அறிவிக்கப்பட்டுச்சு, நீ கணவனுக்கு கட்டுப்பட்டதனால அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தையே எழுதி தந்தாங்க. தாய்மார்களே, சகோதரர்களே, பாவம் அல்லாத காரியங்கள், கணவன் பாவம் அல்லாத காரியங்களை செய்யும்படி சொன்னா கணவன் குடிகாரனாக இருக்கேனும், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக இருக்கேனும். ஆனால் கணவன் என்ற அடிப்படையில ஷரீஅத் அனுமதித்த காரியங்கள்ல அவனுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். மார்க்கத்துடைய சட்டம் எவ்வளவு பாரதூரமான சட்டம் உண்டா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். எங்கட வீடு, இப்ப எங்கட வீடு, நானும் கணவனும் வசிக்கிற வீடு, ஒரு அறை. அந்த ஒரு சிவருக்கு அடுத்தது எங்கட உம்மா வாப்பா வாழ்றாங்க. வாப்பா நிக்கிறார், உம்மா நிக்கிறாங்க. இப்ப எங்கட அடுத்த சிவர்ல இருக்கக்கூடிய வாப்பா மௌத்தாகிட்டார் அல்லது உம்மா மரணிச்சிட்டார். ஷரீஅத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? கணவனுடைய அனுமதி இல்லாம வாப்பட ஜனாசாவுக்கும் போகலாம். இதுதான் ஷரீஅத்துடைய சட்டம். கணவனுடைய அனுமதி இல்லாம எதுவும் செய்ய இயலாது.
அல்லாஹ் பெண்களுக்கு அப்படி ஒரு வேலியை போட்டிருக்கிறான், சுவர்க்கத்தை சம்பாதிக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துக்கு 8 வாயல் இருக்குது. லஹா, இன்னொரு ஆயத்துல அதற்கு 7 வாயல் இருக்குது. ஒரு பெண் சுவர்க்கம் போவதற்கு ஒரு ஷார்ட்கட் ரோட்டிக்கு, எல்லா ஊர்களையும் ஒரு ஷார்ட்கட் இருக்கும். மதவா குலத்திலிருந்து டவுனுக்கு போறதுக்கு ஒரு மெயின் ரோடு இருக்கும், ஒரு ஷார்ட்கட் வழியும் இருக்கும், ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்கும். மெயின்ல போய் அப்படி சேர்வதை விட குறுக்கு வழியில ஒரு ஆள் அவசரமாக போய் சேர்ந்துடுவாரு. இது போல சுவர்க்கத்திற்கு நிறைய அமல்களை செய்து நிறைய பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்டு சுவர்க்கத்தை வைத்து சேரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு ஷார்ட்கட் போட்டு சுவர்க்கம் போகலாம். தன்ட வாழ்க்கையில 4 விஷயத்தை செஞ்சா. இஸ்லாம் பெருசாக அடுக்கி கொண்டு போகல, இவ்வளவும் செய்யுங்கன்னு சொல்லல. 4 காரியத்தை எங்கட வாழ்க்கையில தவறாம செஞ்சா சுவர்க்கம் போகலாம். ஒன்று, சுவர்க்கத்துல எந்த வாயலால போக விருப்பமோ அந்த வாயலால போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு பெண்களுக்கும் இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் நேரத்துக்கு தொழுதாள். வாய்க்கு லேசி, கொஞ்சம் கஷ்டம். 2 கட்டத்துல தொழுக அடிபட்டு போகும். சந்தோஷம் ஏற்பட்டாலும் முதலாவது அடிபட்டு போற தொழுக, கவலை ஏற்பட்டாலும் அடிபட்டு போற தொழுக. அப்படின்னு விளங்குச்சா? சந்தோஷம், திருமணம் ஏற்பட்டா கல்யாணம் முடியும் வரைக்கும் தொழுகை இல்லை. புது பொன் போறா, அவள் மார்க்கத்தை பூர்த்தி செய்ய திருமண பந்தத்தில் நுழைகிறாள். வேறொரு குடும்பத்திற்கு மருமகளாக போக போறா, தந்த புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறா. உங்களோட ஊர்கள் எப்படியோ தெரியா, பொதுவாக வழக்கம் என்ன தெரியுமா? இந்த அசருக்கு ரெஜிஸ்டர் நடக்கும்டா, நேற்றைய இஷாவுடைய தொழுகையிலிருந்து பெண்ணுக்கு மருதோண்டு வைக்கிற, பொம்பளை பிள்ளைக்கு மருதோண்டு வைக்கிற பொண்ணுக்கு வச்சா அசருக்கு தான் கலெக்டர் அல்லது லுஹருக்கு. சுபஹ தொழுக, லுஹருடைய தொழுக அதெல்லாம் மருதோண்டியோட வைத்துடும். நடக்குதா இல்லையா? பொண்ணை பார்க்க வாரவங்களுக்கும் தொழுக கவா. பொண்ணும் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு நுழைகிறா தொழுகை இல்லாம, தொழுகைய கவாவாக்கிற நிலைமையில. நாங்கண்டா எங்கேயும் காணல திருமண வீட்டுல எல்லாரும் தொழுறாங்க இல்ல, வாரவங்களோட பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு பொண்ணை அலங்கரிச்சு கொண்டு மகரிபி, இஷா, சுபஹ், லுஹர், அசர் எத்தனை நாள் திருமணத்துடைய வைபம் நடக்குமோ அத்தனை நாளும் தொழுகை இல்லை. சந்தோஷம் வந்தாலும் அடிபட்டு போறது தொழுக, சரி. துக்கம் வந்தாலும் அடிபட்டு போறது தொழுக. அது எப்படி? ஜனாசாவுடைய வீட்டுல ஜனாசாவை வச்சதிலிருந்து மஸ்ஜிதுக்கு கொண்டு போகும் வரைக்கும் வாரவங்களுக்கு அனுதாபங்களை சொல்லி சலாத்தை சொல்லி எப்படி மௌத்தான செய்தியை சொல்லியே இவருக்கு தொழுக கதா. நடக்குதா இல்லையா? ஆண்கள்லையும் தான் பெண்கள்லையும் தான். ஜனாசாவை தூக்கும் வரைக்கும் அல்லது ஒரு நாள் பிந்தும் வரைக்கும் ஜனாசா வீட்டுல ஓதுவாங்க, ஆனா தொழ மாட்டாங்க. ஓதல் நடக்கும், யாசின் ஓதுவாங்க, யாரும் தொழ மாட்டாங்க. பிரயாணம் போனா யாரும் கோவிக்க கூடாது, நான் ஓப்பனா தான் பேசுறேன். பிரயாணம் போனா அடிபடுற தொழுக. ஸ்கூல்ல ட்ரிப் கொண்டு போனா எல்லாருக்கும் சேர்ந்து தொழுக கவா. ஆசிரியர், மாணவர், டீச்சர், பஸ் டிரைவர் எல்லாருக்கும் தொழுக கவா. ஏர்போர்ட் போனா தொழுக கவா. ஸ்கூல்ல ஸ்போர்ட் மீட் கிரவுண்ட்ல இருந்தே தொழுக கவா. நடக்குதா இல்லையா? என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா கட்டங்கள்லையும் அடிபட்டு போறது தொழுக.
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தண்ட வாழ்க்கையில ஒரு பெண் எல்லா கட்டத்திலையும் தொழுகைய விடாமல் தொழுதால் 4 காரியங்கள் தான். நீயத்தை வச்சா பூர்த்தி செய்யலாம். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. எங்கட பழைய தாய்மார்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்குது. ஃபர்து தொழுவது போன்று தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம், துஹா தொழக்கூடிய பழக்கம் பழையாக்களுடைய ஃபர்துல மிக பேணுதலாக இருப்பாங்க. எங்களுக்கு தொழ முடியாத அந்த காலம், அதுல தொழுகை இல்ல, அந்த தொழுகையை மீட்ட தேவையும் இல்லை. நாங்க வருஷத்துல மாசத்துல பூர்த்தியாக 30 நாள் நாங்க தொழுவதே இல்லை. எங்களுக்கு தொழ முடியுமான அந்த காலத்தில் யாரு சரியாக தொழுவார்களோ வசாமத் ஷஹ்ரஹா, வருடத்திற்கு ஒரு விடுத்தம் வரக்கூடிய ரமலானுடைய முழு நோன்பையும் யாரு பிடிப்பார்களோ. ரமலான் காலம் வந்தா, நான் பொதுவாக டவுன் சைட வச்சு பேசுறேன், கிராமப்புறங்கள்ல அந்த காலங்கள்ல இருந்து மாஷா அல்லாஹ் ஒரு அமைப்புல வைத்துக் கொண்டிருக்கும். அந்த பெண்கள் ஒழுக்கமா இருப்பாங்க. ஆனா நகரப்புறங்கள், பஜார் பகுதிகள், கொஞ்சம் பெரிய ஊர்கள்ல பட்ட பகல்ல பெருநாளைக்கு உடுப்படுத்தே எத்தனை பேர் நோவை ஊட்டிப்பாங்க. பெருநாளைக்கு புதிய உடுப்பு உடுக்கிறது ஃபர்து இல்ல. உலமாக்கிட்ட கேளுங்க, ஃபர்தாண்டு ஃபர்து இல்ல. புதிய உடுப்பு உடுக்கிறது சுன்னத். ஆனா அந்த சுன்னத்தான புதிய உடுப்பை உடுக்க ஃபர்தான நோம்ப ஊட்டிக்காது. அதிலும் அந்நிய மக்களை போல இருந்தா இவ எங்கட பெண்களா அந்நிய பெண்களான்னு விளங்காது. தலையில ஃபர்தாவை போட்டுக்கொண்டு இஸ்காஃப போட்டுக்கொண்டு ஷொப்பிங் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க அந்த இடத்துல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வருடத்திற்கு ஒரு விடுத்தம் வரக்கூடிய ரமலானுடைய முழு நோன்புகளையும் இந்த பெண்கள் பிடிப்பார்களோ. 2வது. 3வது, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மானத்தை யார் பாதுகாத்துக் கொள்வார்களோ. இது ஒரு பெரிய ஒரு பகுதி. குர்ஆன்ல நல்ல பெண்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய தொழக்கூடிய பெண்களை சொல்லல. அந்த பெண்கள் நிறைய தொழுவாங்க, நிறைய நோன்பு குடிப்பாங்க, நிறைய சதக்கா கொடுப்பாங்க, நிறைய குர்ஆன் ஓதுவாங்க என்று நல்ல பெண்களுக்கு அந்த வரைவிலக்கணத்தை சொல்லல. எங்க அல்லாஹ் குர்ஆன்ல நல்ல பெண்கள் என்று சொல்வானோ அந்த இடத்திலே அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய முதலாவது விஷயம் வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, யார் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வாளோ, தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வாளோ. فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله, கணவன் இல்லாத நேரத்தில் எந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பெண்களைத்தான் சிறந்த பெண்கள் என்று குர்ஆன் சொல்லுது. தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறது. உள்நாட்டுல வெளிநாட்டுல, உள்ளூர்ல வெளியூர்ல, தனிமையில கூட்டாக, கணவனுக்கு முன்னால கணவனுக்கு மறைந்து எல்லா நேரங்கள்லையும் தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறது, தன்னுடைய பேச்சை பாதுகாக்கிறது, தன்னுடைய உடம்பை பாதுகாக்கிறது. இந்த பெண்கள் குர்ஆன் மிக பாரதூரமாக பேசுகி, மிக பாரதூரமாக பேசுகி. விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செஞ்சா எங்களுக்கு படாது. அதாவது பார்க்க முடியுமான பொருட்கள், கண்ணுக்கு புலன்படாத பொருட்கள், அப்படி தொட்டு உணரலாம், பிடித்து பார்க்கலாம், கண்ணால் பார்த்து அதனை விளங்கிக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கண்ணால் பார்த்து விளங்குற ஒன்றுக்கல்ல, அல்லது பிடித்து தொட்டு உணரக்கூடிய ஒன்றல்ல. வாசம், மனம் என்பது அதற்கு உருவம் இல்லை. மனத்துக்கு உருவம் இல்லையே, அது வாசம் அடிக்கும்.
அப்படி உருவம் இல்லாத மனத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ஒரு பெண், அவள் ஆண்களுக்கு பக்கத்தால் நடந்து போறாள். மர்ரத் பிர்ரிஜால், திடீரென ஒரு பஸ் வண்டியில ஏறார், ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தால் நடந்து போறாள். அல்லது ஒரு திருமண வீட்டில் ஒரு பெண் ஆண்களை கிராஸ் பண்ணும் பொழுது அவள் பூசி இருக்கக்கூடிய வாசன திரவியம், அது பேசியமாக இருக்கட்டும், கிரீமாக இருக்கட்டும், அத்தராக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், அதனை ஆண்கள் நுகர்ந்தால் பயங்கரமான ஒரு வார்த்தையை பேசினாங்க. அத எங்கட தமிழ்ல தர்ஜுமா செய்யலாம். அந்த பெண் தகாத ஒரு பெண் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். அந்த பாவத்திற்கு, அந்த பாவத்தை சாட்டுவதாக இருந்தா 8 கண்கள் கண்ணால கண்டிக்கணும். கலவை போல அல்ல. அந்த பெரும் பாவம் இருக்குது, அந்த பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை ஹத்தடிப்பதாக இருந்தா 4 பேர் 8 கண்கள் தெளிவாக பார்த்திக்கணும். எப்ப பார்த்திக்கணும்? அந்த பாவம் நடக்கும் பொழுது பார்க்கணும். அப்பதான் அந்த பேரை சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாரதூரமான வார்த்தையை சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய வாடைக்கு. ஆண்கள் கவரப்படுறாங்க, உணரப்படுறாங்க, உணர்ச்சி அவர்களுக்கு ஆசை ஏற்படுகிறது. ஒரு பெண் தன்னை பாதுகாக்கணும். அதனாலதான் சொன்னாங்க, ஆண்களுடைய அத்தர்ல வாசம் இருக்கும், ஆனால் கலர் இருக்காது. ஆண்கள் பெண்களுடைய அத்தர்ல அது கலர் இருக்கும், வாசம் இருக்காதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை பாதுகாத்துக் கொள்வது, யார் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்களோ, இது 3வது. 4வது கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது, கணவனுடைய பேச்சை மதிக்கிறது, மார்க்கத்துடைய விஷயங்களை முன்வைச்சா முடியுமான அளவுக்கு இத்தாஅத் செய்யறது, பாவமான விடயங்களுக்கு அதுக்கு இத்தாஅத் இல்லை, அதுக்கு கட்டுப்படுவதில்லை. இப்படி இந்த 4 அமலையும் ஒரு பெண் செஞ்சா, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், நேரத்துக்கு தொழுதால், ரமலானுடைய நோன்ப பேணுதலாக நோற்றால், தன்னுடைய மானத்தை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தால், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால், கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்தை சொல்லப்படுவாம். கீல லஹா உதுகிலில் ஜன்னah மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷிஅ்தி, சுவர்க்கத்துல நீ விரும்பிய வாயலின் ஊடாக சுவர்க்கம் போய் சேர்ந்து கொள் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையில இத கடைபிடிச்சு ஷார்ட்கட்டால சுவர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடணும். எங்களோட வீட்டு சூழல், இஸ்லாத்துடைய எல்லா வளர்ச்சிக்கும் பெண்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறது. பெண்கள் தான் அடிப்படையான காரணம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் இமாம் புகாரியாக வருவதற்கு அடிப்படை அவங்களோட உம்மா. அவங்களோட உம்மா, தாயுடைய வழிகாட்டல், முழுக்க தாயுடைய வழிகாட்டல் தான் இமாம் புகாரி மிகப்பெரிய ஒரு மாமேதையாக வந்தது. இமாம் அபூ ஹாத்தம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சில வேளை உங்களுக்கு தெரியாம இருக்கும், அபூ ஹாத்தம் ராஸி யாருண்டா, ஒரு ஹதீஸ் சஹீஹா லஈஃபா, பலஹீனமானதா சரியானதா என்று பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிதாப் இருக்குது, அஸ்மாஉர் ரிஜாலுடைய கிதாப். அந்த கிதாபை எழுதினது இமாம் அபூ ஹாத்தம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய ஒரு கிதாப். இந்த கிதாபை எழுதுவதற்கு காரணம் உம்மா. அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக வருவதற்கு காரணம் உம்மா. எப்படி வழிகாட்டினாங்க? அவரை மதரசாவுக்கு அனுப்பும் பொழுது அவருடைய உயரத்திற்கு ரொட்டி சுட்டி கொடுத்தாங்க. ஹாத்தம் ராஸி, உன் இல்முக்கு இதுதான் சாப்பாடு. மகன் கேட்டார், உம்மா இந்த ரொட்டியை எதிர தொட்டு தின்னு கேட்டார். உம்மா சொன்னாங்க, தஜல்லா நதியுடைய அந்த ஆறு ஓடுது, அந்த தண்ணீரை தொட்டி சாப்பிடுனாங்க.
அதுல உருவானவர் தான் இமாம் அபு ஹாத்தம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய ஒரு கிதாப் எழுதினார். உலகத்துடைய மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு அடிப்படை தாய்மார்கள். பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தியாக இருந்தவர், மிகப்பெரிய தீனுடைய பெரியார். அவர் ஆக பெரிய மனிதராக மாறுவதற்கு காரணம் உம்மா. சின்னொரு கூடாரத்துல நபிமார்களுடைய கதைகளை சொல்லி காட்டுவாங்க. நபிமார்களுடைய கதைகளை சொல்லி காட்டுவாங்க. சின்னொரு கூடாரம், குப்பி லாம்பு உள்ளால வச்சு உமர் பாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட உம்மை சொல்லுவாங்களாம், உமர் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதையெல்லாம் சொல்லி கடைசி சொல்லுவாங்களாம், ஏ பேட்டா, என்னுடைய மகனே, ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தா உன்னுடைய பேச்ச லட்சக்கணக்கான மனிதர்கள் கேட்பாங்க. தன் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஸ்தானத்தை அவர் அடைந்தாரு. இன்றைக்கு இருக்குது உலகத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மதரசா தேவபந்த். மிக அந்த ஊரே மதரசா தான், மிகப்பெரிய ஒரு மதரசா. பல நாட்டு மாணவர்கள் அங்கே வந்து ஓதுறாங்க. எங்களோட நாட்டுடைய சில அதிகமான முஃப்திகள், அதிகமான உலமாக்கள் அந்த தேவபந்தில் ஓதினவங்க. அந்த மதரசா உருவாகுவதற்கு காரணம் பெரியோரு ஹாஜியார் அல்ல, பெரியோர் ஆள் அல்ல, ஒரு தாய் ஒரு சின்ன மரத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட மதரசா தான் தேவபந்துடைய மதரசா. இஸ்லாமிய வரலாற்றுல தாய்மார்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. அண்மையில் ஒரு ஆலிமை சந்திச்சேன். 3 மகள் ஒரு மகன், 3 மகள் ஒரு மகன், 3 மகளும் 6 வயதுல ஹாஃபிதா, 6 வயதுல 30 ஜுஸையும் மனனம் செஞ்சுக்குது. அந்த மகளுடைய ஹத்முல் குர்ஆன் முடிக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு நிகழ்வுக்கு போயிருந்தோம். மகன் வந்திருக்கிறார், 8 வயது, அவரும் ஹாஃபிஸ். அவர் சொல்றார், இவ்வளவுக்கும் காரணம் நான் அல்ல, இந்த புள்ளேடு உம்மா. இன்னொரு மதரசாவுடைய உஸ்தாத் இருக்கிறார். இந்த கொரோனா பீரியட்ல, சென்ற கொரோனா பீரியட்ல நாடு முடக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் 114 நாளையில அவரது மனைவி ஹாஃபிலாவாக ஆகிறார். ஒரு உஸ்தாதுடைய வைஃப், மனைவி ஹாஃபிதுல் குர்ஆன் 114 நாள். சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்வுல அவருக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு. தாய்மார்கள் தீனோடு இணைஞ்சா, மார்க்கத்தோடு இணைஞ்சா வீட்டை அல்ல சமூகத்தையே தட்டி எழுப்பலாம். ஆண்கள் தொழிலுக்கு போறவங்க ஊர்களுக்கு போவாங்க, நாடுகளுக்கு போவாங்க. குழந்தைகள் எங்கட பராமரிப்புல இருக்கிறது. அந்த குழந்தைகளுடைய முழு வழிகாட்டல் தாய்மார்கள். முதலாவது எங்கட வாழ்க்கை திருந்தோணும், அன்றாட எங்கட வாழ்க்கையில அமல் வரணும், அமல சீராக்கணும், அல்லாவுக்கு நெருங்கணும். எங்கட கபருக்கு எந்த கணவரோ குழந்தைகளோ வரப்போறதில்லை. நாங்க தன்னம் தனியாக கபருக்கு செல்வோம். அந்த நேரத்தில் கை கொடுப்பது எங்கட அமல் தான். தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த உணர்வை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தணும். குர்ஆன் ஓதக்கூடிய தாய்மார்கள் குறைந்து விட்டாங்க. உங்களோட ஊர்கள்ல இருக்கலாம் பழைய தாய்மார்கள். நாங்க எங்கட உம்மாவெல்லாம் பார்த்திருக்கிறோம். மகரிபிக்கு எடுத்த உதுவோட அப்படியே மகரிபிய தொழுவாங்க. அதோட வந்து ஓதி சமைப்பாங்க. சூரா வாக்கியா, சூரா ரஹ்மான், சூரா தஹர், சூரா முல்க், சூரா துஹான், இதெல்லாம் மனப்பாடத்தில் ஓதுவாங்க. அதே அஷாவோடு அந்த பாங்கு சொல்லும் வரைக்கும் ஓதி முடிப்பாங்க. சமைச்சியும் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னால வந்து இஷாவை தொழுவாங்க. எங்க ஊர்ல பெரிய ஆறுகள் இருக்குது. காலையில பெண்கள் போவாங்க ஆத்துக்கு உடுப்பு கழுவ. போய் உடுப்பெல்லாம் ஆத்துல கழுவி
கொண்டு வந்து காய போட்டு லுஹாவுடைய தொழுது பெண்கள் அவ்வளவு மாறுக்கப்பட்டுள்ளவளாக இருந்தாங்க. நாங்க மதரசாவுல சேர்ந்த புதுசில மதரசாவுக்கு சேர்ந்த ஒரு மாணவர் சின்ன சின்ன சூறாத்தான் மனப்பாடம் கொடுப்பாங்க. நாங்க ஒரே நாள்ல சூரா வாக்கையா ரஹ்மான் எல்லாம் மனப்பாடம் கொடுத்தோம். உஸ்தாத் கேட்டாரு, எங்கல போனா பாடம்? சூரா தாகா மனப்பாடம். சூரா தாகா அது எப்படி மனப்பாடம்? இல்ல, எங்கட உம்மா ஓதிக்கிறா. சூரா அன்ஆம் அது என்னமோ ஒரு காரணத்துக்கு ஓதுவாங்களாம். சூரா அன்ஆம் மனப்பாடம். தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி தாய்மார்கள் முன்னால் இருந்தாங்க. வாழ்க்கையில குர்ஆனோடு இருந்தாங்க. குர்ஆனோட இன்னைக்கு பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்றோம். நாங்க குர்ஆனை விட்டும் தூரமாய் கொண்டு வைத்திருக்கிறோம். நான் ஹுதுபாவுல சொன்ன ஒரு தாயை பத்தி, அவங்களோட தாத்தா, அவக்கு 85 வயசு, அவங்களோட தாத்தா மரணிச்சு போற 6 மாசம். அவங்களோட மகன் ஒரு முக்கியமான ஒரு ஆலிம், ஒரு ஹஜ் குரூப், ஒரு 30 வருஷம் ஹஜ் குரூப் செய்யறாரு. அந்த தாயுடைய கணவர் அவர் எப்படி வஃபாத்தானாருண்டா, கொழும்புல உம்மிச்சி பள்ளின்னு ஒரு பள்ளி ஒன்று இருக்குது பெட்டால. அந்த பள்ளியுடைய ஹத்தீபாக இருந்தாரு. நாங்க கூட கண்டில்ல, எங்கட தாய் மாமா. அவர் மரணிச்சு 45 வயசு. நாங்க பிறக்க முன்னால் அவங்க மௌத்து. அவர் எப்படி மௌத்துண்டா, ஹஜ்ஜி பெருநாளுடைய ஹுதுபாவை ஓதிட்டு மிம்பர் படியில மௌத்து. ஜுனைத் ஆலிம் சாப்னு சொல்லுவாங்க, பழைய ஆலிம். 15 புள்ளோலும் சின்னவங்க. இந்த தாய் தட்டம் தனியாக இருந்து அந்த குழந்தைகளை வளர்த்தாங்க. அவ மௌத்தாக இப்போ ஒரு 6 மாசம், 92 வயசுல மௌத்தானாங்க. 2300 குர்ஆன் ஹதம் செஞ்சுக்கிறான். அவர் ஓதின குர்ஆனும் இருக்குது. மூத்த உலமாக்கள் வந்து அந்த தாயிடத்துல துஆவை கேட்டு கொண்டு போவாங்க. அவ ஓதின குர்ஆன் இருக்குது, தேஞ்சி வைத்திருக்குது. 2300 குர்ஆன் ஓதி முடிச்சுக்கிறாங்க வாயால. அவனோட வீட்டுக்கு சொல்ற குர்ஆனுடைய வீடு இல்லை. அவனோட பேர புள்ளெல்லாம் இப்ப ஹாஃபிதுகள். எங்கட முன்னோர்கள் தாய்மார்கள் இப்படி வாழ்ந்தாங்க. இஸ்லாத்துல எந்த தலைப்பு எடுங்க, சதகாவுக்கா எங்கட தாய்மார்கள் முன்னுக்கு. இப்ப ஒரு 10-20 நாளைக்கு முன்னால மதரசாவில் அசருக்கு பின்னால் இருந்தா ஒரு ஆள் வந்தார். சரியா ஆஷூராவுடைய நோன்பு திறக்கிற நேரம். தாசுஆவை புடிச்சிட்டு ஆஷூராவுடைய நோன்பு திறக்க மாணவர்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ்ல சில கலாம்கள் இருந்தாலும் அனுபவ ரீதியான ஒரு விஷயம், யார் ஆஷூராவுடைய நாளையில குடும்பத்துக்கு செலவழிக்கிறார்களோ அவங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணப்படுத்தப்படும். அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்தாக்குவான். ஒரு பெண்மணி அவக்கு விருப்பமான ஒரு பெரிய ஒரு மோதிரம், தங்க மோதிரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இத மதரசா மாணவர்களுக்கு செலவழிக்கட்டும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற தங்கத்தில் ஆக விருப்பமான தங்கமா, அதை கொடுக்கும் பொழுது நோவும் சதகா. தாய்மார்களே, சகோதரிகளே, எப்படியாவது சுவர்க்கத்தை சம்பாதிக்கிற பண்பு, அந்த தன்மை எங்கள்கிட்ட வரணும். அதுக்குத்தான் இப்படியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மாதம் தோறும் அல்லது அடிக்கடி இந்த நிகழ்ச்சி வைக்கிற காரணம் என்னண்டா, நாங்க நல்ல விஷயங்களை கேட்டு எங்கட வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வரும். காலங்கள் போய் கொண்டிருக்குது, நேரங்கள் அடிக்கடி அவசரமாக போகுது. எங்கட குழந்தைகள், வீட்டு சூழல், எங்கட பெண் குழந்தைகள், எங்கட கணவர்கிட்ட தீனிக்குது. வீட்டுல மனைவி தொழுவுறா, கணவன் தொழுவுறார் இல்ல. இப்படி ஒரு குடும்பம் நாங்க வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. எனவே தீனுடைய குடும்பமாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நாங்க மாறணும்டா அடிக்கடி நல்ல விஷயங்களை கேட்கணும். கேட்ட விஷயம் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். நாங்க ஒவ்வொருத்தரும் கல்பால நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில எந்தெந்த சந்தர்ப்பத்தில நல்ல விடயங்கள் எங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பமாக கிடைக்குதோ, நல்ல விடயங்கள் காதுல விழுகுதோ, நாங்க அதை கேட்டு எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா பேசின நல்ல விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.